السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فلما تراءى الجمعان قال أصحاب موسى إن معي ربي سيهدين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்த்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வின் அருள் பெற்ற மாதமான இந்த முஹர்ரம் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பிற்கு சொந்தக்காரர்களே, அல்லாஹுவினுடைய மாதங்களில் சிறந்த மாதங்கள், மகந்துரமான மாதங்கள், மகத்துவமான மாதங்கள் என்று நாம் அடைந்திருக்கிற இந்த முஹர்ரம் என்கின்ற மாதமும் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக சோதனைகள், அல்லாஹுவினுடைய தேர்வுகளுக்கு மத்தியில் தேர்ச்சியான நபிமார்களுடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்களை பின்னணியாக கொண்டு மாதங்கள் சிறப்பாகுகிறது. துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகமும் செம்மடும் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துகிறது. அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்தில் வருகின்ற 9ஆம் 10ஆம் நாட்களில் யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய 10ஆம் தினத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள், மகோந்திரத்தை பேசியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யதஹர்ரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹர்ரா சியாம் யௌமி ஃபضله அலா கைரி இல்லா ஹாதல் யௌமுல் ஆஷூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்கு பின்னால் ஒரு மாதத்தில், அதாவது ரமதானுக்கு பின்னால் ஒரு மாதத்தில் நோன்பு நோற்பதை அவர்கள் ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய 10ஆம் தினத்தை அவர்கள் அப்படி ஆர்வத்தோடு செய்திருக்கிறார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று செய்திகளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ்களாக சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த ஒரு ஆஷூராவினுடைய தினமும் இந்த முஹர்ரம் மாதத்தில் இடம்பெறுகிறது. சங்கைக்குரிய தினங்களாக இது பார்க்கப்படுவதற்கான மிக முக்கிய நோக்கம், ஒவ்வொரு வருடமும் இந்த ஆஷூராவை உலகம் முழுவதும், ஏன் உலக நாடுகளில் ஒவ்வொரு இடத்திலும் சில நம்பிக்கையின் அடிப்படையில் சிலர் துக்கமாகவும், சில நம்பிக்கையின் அடிப்படையில் இது சந்தோஷமான நாள் என்பதாகவும், இப்படி பல்வேறுபட்ட கண்ணோட்டங்களில் ஆஷூரா அது சிறப்பாக்கப்படுகிறது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தாக இருக்கிற நாம் நம் பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது, இந்த முஹர்ரம் மாதத்தில் வருகின்ற ஆஷூரா அது சந்தோஷத்திற்குரியதாக உள்ள நாளா அல்லது துக்கத்திற்குரியதாக உள்ளதானாலா என்பதை நாம் ஆலோசிக்கிற பொழுது, அது சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் நாம் அது இடம் பெறக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறார்கள், நாம் நோன்பு நோக்க வேண்டும். அதில் நடந்த நிகழ்வுகளை வைத்து இந்த நாள் துக்கத்துக்குரிய நாள் என்பதாகவும் அல்லது இது சந்தோஷத்துக்குரிய நாள் என்பதாகவும் இதை மாற்றி அமைப்பதற்கான பேர் வைக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் வைக்கக்கூடாது என்பதாக, இது போன்ற விஷயங்களில் நாம் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பகிர்ந்து கொள்வதை விட பெருமானார் நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் அதை மட்டும் பின்பற்றுவதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கின்ற அந்த கொள்கை சார்ந்த மக்களுக்கான அறிவுரை. சங்கைக்குரிய பெருமக்களை, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தினம் என்பதும் இனி வர இருக்கிற 2 தினங்கள் என்பதும் ஆஷூராவுடைய தினமாக இருக்கிறது, நோன்பு நோக்க வேண்டிய தினமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு ஏவி இருக்கிறார்கள். மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுடைய பட்டாளங்களோடு உள்ளே செல்லுகிற பொழுது அங்கிருந்த
பழங்காலத்து குறைஷிகள் இருந்தார்கள், மதினாவிலே இருக்கக்கூடிய யூதர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்க யூதர்கள் நிரம்ப பேர் நோன்பு நோற்று என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பொழுது யூதர்களிடத்தில் கேட்டார்கள், ஏன் நோன்பு நோக்கிறீர்கள் என்பதாக. யூதர்கள் சொன்னார்கள், எங்கள் நபி மூசாவிற்கு விமோச்சனமும் வெற்றியும் அல்லாஹுவால் கிடைக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவினுடைய நாள் என்பதால் நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம். ஃபிரௌனுடைய மிகப்பெரிய சூழ்ச்சியிலிருந்து எங்கள் சமூகம் பாதுகாக்கப்பட்டது, எனவே நாங்கள் இந்த நோன்பை நாங்கள் நோக்கிறோம் என்பதாக சொன்ன பொழுது, வானஹக்கும் பிஹாதா, இதை இந்த நாளை சிறப்பிக்கின்ற பாக்கியம் எங்கள் சமூகத்திற்கு தான் அதிமுக்கியமாக முன்னுரிமையாக இருக்கிறது. எனவே இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும், ஒரு நாள் அதிகப்படுத்தி நோக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸிற்கு இணங்க இந்த நாள் இந்த சமூகத்தில் பிரசித்தி பெற்ற நாளாக பார்க்கப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். தஃசீரிலே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த நாளினுடைய மிகப்பெரிய நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், நபிமார்களுக்கான விமோச்சனங்கள் கிடைத்தது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான விமோச்சனம் தந்தது இந்த ஆஷுராவினுடைய நாள் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள பிரளயம் உலகம் முழுவதும் வியாபித்து கடைசியில் கப்பல் அந்த சமூகத்திலே இடம்பெற்ற முஸ்லிம்களுடைய கப்பல் மட்டும் கரை ஒதுங்கி அவர்களுக்கு ஒரு ஈடேற்றம் கிடைத்த நாள் இந்த நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நெருப்பு குண்டத்தினுடைய வளையம் அந்த இடத்திலிருந்து அவர்கள் தப்பித்ததற்கு இந்த நாள் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்படி எல்லா விதமான நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மீன் அவர்களை விழுங்கிய பொழுது அவர்களுக்கான ஈடேற்றம் கிடைத்தது இந்த ஆஷூரா என்பதாக சொல்லப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த வானுக்கு அல்லாஹ் உயர்த்தி எதிரிகளிடத்திலிருந்து இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கப்பட்ட நாளும் இந்த ஆஷூரா என்பதாக சொல்லப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேற்கோள் காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, நபி மூசாவிற்கு ஏற்பட்ட அந்த இன்னல்களிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கும் அல்லாஹ் ஈடேற்றத்தை அந்த சமூகத்திற்கு தந்ததற்காக நன்றி கடனாக இந்த உம்மத்துகள் செய்ததற்கான ஒரு நன்றி கடன் தான் இப்பொழுது நாம் வைக்கக்கூடிய நோன்பும் அவர்களை பற்றி பேசுவது. சங்கையான பெருமக்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் நீண்ட தொடர்புகள் இருக்கிறது. அல் ஹுது பின் நது பின் நது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஒரு எட்டுக்கும் இன்னொரு எட்டுக்கும், ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்குமோ அவ்வளவு தூரம் அல் ஹுது பின் நஹல் பின் நாள் என்பதாக ஒரு செருப்புக்கும் இன்னொரு செருப்புக்கும் இடைப்பட்ட அந்த ஒற்றுமையை போன்று, ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை போன்று பனூ இஸ்ரவேலர்களுக்கும் நமக்குமான ஒற்றுமை இருக்கிறது என்பதாக பெருமானார் பேசுகிறார்கள். அவ்வளவு தூரம் நாம் ஒன்றி பிணைந்திருக்கிறோம். அவர்கள் வரலாற்றில் நமக்கும் படிப்பினை இருக்கிறது, நம் வரலாற்றில் அவர்களுக்கும் படிப்பினை இருக்கிறது என்பதை போன்ற செய்திகள் நமக்கு பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த பனூ இஸ்ரவேலர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை கிடைக்கிறது. கிட்டத்தட்ட யூதர்களாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வம்சத்தில் வந்த ஒரு 63 பேர்களை ஃபிரௌன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அடிமையாக மிக நீண்ட காலமாக அடிமைப்படுத்தி வருகிறான். அவர்களுடைய எண்ணிக்கை 63 6 லட்சமாக மாறுகிறது. 6 லட்சம் பேர்களையும் அடிமைத்துவத்தில் வைத்திருந்து அவர்களை மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளான பொழுது அந்த பனூ இஸ்ரவேலர் என்கின்ற யூதர்களை அவர்கள் ஈடேற்றம் பெறுவதற்கும் பாதுகாப்பதற்கும் அவர்களிடத்திலிருந்து ஃபிரௌனிடத்திலிருந்து பிடுங்குவதற்கும் அல்லாஹ் அனுப்பிய தூதர் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். கிட்டத்தட்ட 6 லட்சம் பேரை காப்பாற்றுவதற்காக ஒரு சகாப்த பயணத்தை மேற்கொண்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். குர்ஆன்ல அதிக நபிமார்கள் 25 நபிமார்களுடைய வரலாறுகளை சுருக்கமாகவும் அல்லாஹ் விரிவாகவும் பேசுகிறான். ஆனால் நபி மூசாவினுடைய வரலாற்றை மட்டும் பிறந்தது முதல் கொண்டு அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள், அவர்களுடைய திருமண வாழ்க்கை, அவர்களுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் என்பதாக மரணம் வரைக்கும் இறைவன் பேசுகிறார். நபி மூசாவினுடைய வரலாற்றை மட்டும் நம் திருமறையிலே அல்லாஹு தஆலா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அதை பற்றி பேசுகிறார். எனவேதான் நபி மூசாவிற்கு இந்த சங்கையை நாம் அவர்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நினைவு கூறும் முகமாக, அவர்களுக்கு நன்றிகடன் அல்லாஹ் செலுத்திய முகமாக, அவர்களுக்காக அவர்கள் மீது கொண்டுள்ள நாம் அன்பின் காரணத்தினால் இந்த நோன்பை நாம் நோற்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சகைக்குரிய பெருமக்களை, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய ஒரு விதமான எழுச்சியின் காரணத்தினால், அவர்களுடைய ஈடேற்றத்தின் காரணத்தினால் அல்லாஹ் இந்த நாளை சிறப்புப்படுத்தி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பொறுமை இருந்தது. ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எதிரிகளுடைய அந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போய்விட்டு
பங்கு பிரிப்பார்கள் கனிமத்தினுடைய பொருட்களை. அப்பொழுது மதீனாவிலே இருக்கிற ஒருவர் இப்படி சொல்லுவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து கொடுத்த கனிமத்தினுடைய பொருள்கள் அவ்வளவு நியாயமானதாக எனக்கு தெரியவில்லை என்கின்ற செய்தியை ஒருவர் சொல்லுவார். அஅமஷ் என்கின்ற சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு போய் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை பற்றி நீங்கள் பங்கு கொடுத்ததை பற்றி ஒருவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது பெருமானாருடைய முகம் மாறி போகிறது, அவர்கள் கோபம் வெளியாகிறது. உடனே கோபத்தை தணித்துக் கொண்டு பெருமானார் சொன்னார்கள், இதை விட அல்லவா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகம் கொடுமைப்படுத்தியது, அவர்கள் மீது பட்டம் சூட்டியது. அந்த நேரத்தில் நபி மூசா அமைதியாக இருந்தார்களே, என்னை விட அவர்களுடைய பொறுமை எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது. அவ்வளவு தூரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமூகத்திற்காக பொறுமை காத்திருந்தார்கள். எவ்வளவு தூரம் பொறுமை காத்தார்கள் என்பதை விட அந்த சமூகத்திற்காக நிரம்ப உழைத்திருக்கிறார்கள். கடைசியாக 40 வருடங்களாக தொடர்ந்து வாக்களில் இருந்தார்கள். இந்த ஃபிரௌனுடைய ஆட்சி அழிய வேண்டும் என்பதாக நீண்ட துவாக்களுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி தான் அந்த செங்கடல் பிளந்த அந்த நிகழ்வு. நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். இந்த நாளிலே அதை சொல்லுவது உகந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பனு இஸ்ரவேலர்கள் என்கின்ற கூட்டம் 6 லட்சம் பேர். இங்கு ஃபிரௌனுடைய கூட்டம் என்பதாக சொல்லப்படுகின்ற நபர்களுடைய கிபுத்தி என்கின்ற அந்த கோத்திரத்தை சார்ந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை 16 லட்சம். இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்பி இருந்த இந்த பனு இஸ்ரவேலர்கள் ஒரு கட்டத்திலே ஃபிரௌனுடைய கொடுமையை தாங்காமல் ஊரை விட்டு விலகி ஓடுகிறார்கள். ஓடுபவர்களை துரத்துவதற்காக இந்த ஒட்டுமொத்த ஊரும் கிளம்புகிறது. இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் கிளம்புகிறது. ஒரு கட்டத்திலே செங்கடலுக்கு முன்னால் வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிற்கிறார்கள். பின்னால் அவ்வளவு பெரிய பனு இஸ்ரவேலர் நிற்கிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு 16 லட்சம் பேர் துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இறைவனுடைய அந்த மகோந்தரத்தை, இறைவனுடைய உதவியை நம்பி இருக்கிறார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நேரத்தில் ஒரு திருமறையினுடைய வசனம் கூட இடம்பெறுகிறது. ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி கால அஸ்ஹாபி மூசா. அந்த 2 கூட்டமும் இரு இடத்திலிருந்து சந்தித்துக் கொண்ட பொழுது, முன்னால் பக்கம் கடல் இருக்கிறது, பின்னால் எதிரிகள் துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களும் நபி மூசாவும் அங்கு நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திலிருந்து ஒரு நபர் சொன்னார், நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம், இதற்கு பின்னால் நாம் தப்பிப்பதற்கு வழி இல்லை என்பதாக சொன்ன பொழுது, இன்ன மகை ரப்பி சயஹ்தீன், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உறுதியாக சொன்னார்கள், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் எப்படி தப்பிப்போம் என்பதற்கான எந்த விதமான அந்த எண்ணங்களும் இல்லை. இருந்தாலும் உறுதியான எண்ணம் இருந்தது. என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்கின்ற அந்த திடமான எண்ணம், இறைவனுடைய நாட்டம். அவர்கள் வைத்திருந்த தடியை கொண்டு அந்த கடல் பிளந்தது. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் முன்னால் பயணிக்கிறார்கள். பயணித்து முடித்ததற்கு பின்னால், கரைக்கு சேர்ந்ததற்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் அந்த தடியை அடித்து கடலை மூடச் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தடுக்கிறான், கொஞ்சம் பொறுங்கள் என்பதாக. மீண்டும் அந்த தடுத்ததற்கு பின்னால் ஒரு 16 லட்சம் பேர் அந்த ஃபிரௌனோடு சேர்ந்து அந்த கடலுக்குள் வருகிற பொழுது அந்த கடல் தானாக மூடிக்கொள்கிறது. இதைத்தான் அந்த ஃபிரௌனுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் ஆட்சியும் அந்த ஒரு கடலுக்குள் மூழ்கி விடுகிறது. திருமறையிலும் கூட 2 பேருடைய வரலாற்றை இறைவன் பேசுவான். 2 பேரை கடலில் அல்லாஹ் மூழ்கடிக்கிறான். 2 பேருடைய வாழ்க்கை கடலுக்குள் நடக்கிறது. ஒன்று ஃபிரௌனுடைய வாழ்க்கை, இன்னொன்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை. கரீகைன் என்பதாக சொல்லுவார்கள். 2 பேர் தண்ணிக்குள் மூழ்கிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இறைவன் பேசுகிறார். இந்த 2 பேருக்கு இறைவன் என்ன ஒரே ஒற்றுமையை கொடுக்கிறார் என்று சொன்னால், இவர்களும் கடலுக்குள் மாற்றிக்கொள்கிறார்கள். மீனுடைய வயிறு மீன் அவர்களை விழுங்கி விடுகிறது. இங்கு ஃபிரௌனும் கடலுக்குள் மூழ்கி விடுகிறான். 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை என்னவென்று சொன்னால், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திக்ர் செய்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதாக கலிமா சொல்லுகிறார்கள். இந்த கலிமாவை சொன்ன பொழுது அவர்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கிறது. இங்கு ஃபிரௌனும் அதே போன்று லா இலாஹ இல்லா அன, லா இலாஹ இல்லா அன்த என்பதாக அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அவனும் நினைவு கூறுகிறான். இந்த பனு இஸ்ரவேலர்கள் எதை அல்லாஹுவாக நம்புகிறார்களோ, எவனை அல்லாஹுவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, நானும் அவனை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஃபிரௌனும் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு ஈடேற்றம் கிடைக்கவில்லை. இதை வைத்து தஃசீரிலே எழுதுகிறார்கள், இந்த 2 பேருடைய கலிமாக்களில் ஏன் அல்லாஹ் ஒருவரை ஏற்றுக்கொண்டு இன்னொருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த கலிமாவை அந்த மீன் வயிற்றுக்குள் இருக்கிற பொழுது மட்டும் ஓதவில்லை, அதற்கு முன்னால் இருந்து அதை ஓதிக்கொண்டிருந்தார்கள். காலத்தினுடைய துவக்கம் முதல் கொண்டு நன்றாக இருந்த நேரங்களிலும் இந்த கலிமாக்களை, இந்த கலிமத்தினுடைய அந்த தஸ்பீஹ்களை அவர்கள் இதற்கு முன்னாலும் அதை ஓதிக்கொண்டிருந்த காரணத்தினால் மீன் வயிற்றில் இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விமோச்சனம் கிடைத்தது.
ஆனால் ஃபிரௌன் இக்கட்டான சூழ்நிலையில் அவன் மாட்டிக்கொண்டு இனி தப்பிப்பதற்கு வழி இல்லை என்பது பொழுது அல்லாஹுவை நம்பி அவன் ஈமான் கொண்டு கலிமாவை சொன்ன பொழுது இப்பொழுதுதான் உனக்கு இந்த நேரம் வந்ததா, இதற்கு முன்னால் எத்தனை நாட்கள் என்னை மறுத்திருக்கிறாய் என்பதாக இறைவன் அவனை அப்படியே ஒதுக்கி அந்த கடலில் மூழ்கடித்தான் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இந்த சமூகத்தில் இந்த ஆஷூரா கொடுக்கிற மிகப்பெரிய படிப்பினை என்னவென்று சொன்னால், அல்லாஹுவிற்கு நாம் நம்மளுடைய சங்கடங்களை கஷ்டங்களை கேட்கிற பொழுது, அல்லாஹுவிற்காக நாம் வணங்குகின்ற பொழுது, அல்லாஹுவிற்காக தஸ்பீகளை செய்கிற பொழுது, கஷ்ட நேரங்களில் மட்டும் செய்வதற்கு பெயர் தஸ்பீகள் அல்ல. நாம் நன்றாக திடமாக ஆரோக்கியமாக நல்ல வாழ்க்கையில் இருக்கிற பொழுதும் அல்லாஹுவினுடைய விஷயத்தில் மிக திண்ணமாக மிக அல்லாஹுவினுடைய தஸ்பீகளில் நாம் ஊறி போயிருந்தால் தான் கஷ்டமான நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய அந்த தஸ்பீகளுக்கு அதற்கான மதிப்புகள் கூட இருக்கும் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் மிக்க எல்லா நபிமார்களுக்கும் ஈடேற்றம் கிடைத்த அந்த தினமான நம்பிக்கை கொண்ட எல்லா நபிமார்களுக்கும் ஒரு விதமான வெற்றி இறைவன் தந்தான் அல்லவா, அதற்கான சங்கைப்படுத்தும் முகமாகத்தான் இந்த ஆஷூரா புனிதமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய அந்த மாபெரும் கிருபை. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஆஷூராவினுடைய தினங்கள்ல பெரும்பான்மையாக எல்லாரும் நோன்பு நோக்கிறோம், அல்லாஹுவிற்காக நோன்பு நோக்கிறோம். இந்த நோம்பிலே அல்லாஹ் பலவிதமான நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா விதமான குடும்பங்களுக்கு செலவு செய்வதையும் கூட மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக இந்த நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். இப்படி நிரம்ப செய்திகள் இந்த ஆஷூராவை சார்ந்திருந்தாலும் இன்னொரு கண்ணோட்டத்தில் இதே நாளில் கர்பலா என்கின்ற ஒரு யுத்தமும் நடந்தது. இதுலதான் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுகிறது. ஆஷூராவினுடைய தினத்தை சந்தோஷம் என்பதாக இப்படி ஒரு கோணத்தில் நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செல்வ புதல்வராக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பேரப்பிள்ளையினுடைய அந்த மரணம் என்பது, அந்த தியாகத்தினுடைய அந்த ஷஹீதான அந்த நாள் என்பது மிகவும் கவலைக்குரியதாக ஒரு ஓரத்தில் நாமும் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எதை நாம் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நாள் என்பது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கர்பலாவினுடைய அந்த ஷஹீதாகக்கூடிய அந்த செயல் என்பதும் அந்த தினத்தினுடைய நிகழ்வு என்பதும் இறைவனால் முன்னால் இருந்தே பல அறிவிப்புகளுக்கு பின்னால் தான் அது நடந்திருக்கிறது என்பதாக வரலாறுகள் பேசுகிறது. நீங்கள் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். கர்பலா என்கின்ற அந்த யுத்தம் எப்படி நடக்கிறது, அதற்கான ஒரு மெல்லிய கோடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆட்சி காலம் முதல் கொண்டு பெருமானார் தான் அந்த ஹலீஃபாவாக இருக்கிறார்கள், மக்களுக்கு அமீர் முஃமினாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்களுடைய முன்னறிவிப்புகளால் அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார்கள். நிரம்ப நேரங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய அந்த முஸல்லாவிலே அவர்கள் தொழக்கூடிய அந்த முஸல்லாவிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன் செலுத்துவார்கள், அவர்கள் தொழ வைப்பார்கள். எனவே சஹாபிகள் இவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் பெருமானாருக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று தீர்மானித்து விடுகிறார்கள். இங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு பின்னால் அவர்கள் ஹலீஃபாவை யாராக நியமிக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கை காண்பிக்கிறார்கள். இங்குதான் ஆட்சியினுடைய கிலாஃபத் அங்கு மாறுகிறது. ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிறார்கள். எல்லா சஹாபிகளும் ஒருமித்த கருத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு சுபைர் என்கின்ற சஹாபி மட்டும் சொல்றாங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லைங்கிறாங்க. என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கோபக்காரர். எனவே அவர் இந்த ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்வதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த பொறுப்பு அவருடைய தன்மையை மாற்றும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று உமர் நடந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 26 வரைக்கும் அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் தொடர்கிறது, மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 26 ஹிஜ்ரியிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகின்ற பொழுது, தொழுகையிலே அவர்கள் குத்துப்பட்டு ஷஹீதான பொழுது, இந்த உயிர் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 6 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறார்கள். இதற்கு பின்னால் யார் ஹலீஃபாவாக வர வேண்டும், அதற்கு தகுதியாக அன்றைய காலத்தில் இருந்த ஒரு 6 சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ் போன்ற பெரும் சஹாபிகளை குழுவாக நியமிக்கிறார்கள். இந்த 6 பேர் கொண்ட கமிட்டி, இந்த 6 பேர் கொண்ட அந்த குழு யாரை ஹலீஃபாவாக நியமிக்கிறதோ அவங்க தான் 3ஆம் ஹலீஃபா என்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப 6 பேர் கொண்ட அந்த குழு ஒருமித்த கருத்தோடு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமிக்கிறார்கள். இங்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருந்த காலத்திலும் பிரச்சனை இல்லை. இங்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரணத்திற்கு பின்னால் அவர்கள் திடீரென்று கொல்லப்படுகிறார்கள். அங்க கலகக்காரர்களால் அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. இப்பொழுது அவர்கள் மரணித்த பின்னால் தான் யார் ஹலீஃபா என்பது மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. யார் ஹலீஃபாவாக ஆக்குவது?
இங்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய திண்மமான ஒரு கோட்பாடோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக மாறுகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த ஆட்சிக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகின்ற பொழுதுதான் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இங்கு இன்னொரு சஹாபிகளுடைய கூட்டம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் ஒரு கூட்டம், அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெரும் சஹாபிகளும் இருக்கிறார்கள். இங்கு ஒரு கூட்டம் கிளம்புகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முன்வைக்க கோரிக்கை என்னன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த முதல் நாளே நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் அவர்களை கொண்டார்களோ, பழி தீர்த்தார்களோ, அவர்களை நாமும் பழி தீர்க்க வேண்டும் என்பதாக முதல் கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆட்சி கட்டளில் ஏறிய முதல் நாளிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்ய வேண்டிய செயல் பழி தீர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வைத்த பொழுது அலி ஏற்றுகிறது. அந்த சம்பவத்தை மிக நீண்ட வரலாறு நான் சுருக்கமாக பேசுகிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறார். இப்பொழுது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஆட்சி கட்டளில் அமர்ந்த இந்த முதல் நாளிலே நான் இப்படி ஒரு செயலை செய்தால் இங்கு 3000க்கும் மேற்பட்ட கலகக்காரர்கள் இன்னும் மதீனாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஈராக்கில் இருந்து வந்த அந்த யூதக்காரர்கள், அந்த கலகக்காரர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் அந்த செயலை செய்தால், நான் ஆட்சிக்கு வந்த முதல் நேரத்தில் அதை செய்தால் எனக்கு போதுமான அளவிற்கு இன்னமும் சரியான அதிகாரங்கள் வரவில்லை, எனவே கொஞ்சம் பொறுத்து பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது இருவேறு கருத்துக்கள் அங்கு இடம்பெறுகிறது. இந்த நேரத்தில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்குக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஈராக்கிலே கூஃபாவிலே அவர்கள் தலைமையாக அமைத்த பொழுது அங்கு அவர்கள் தொழுகையிலே ஈடுபட்டிருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்புக்கு வருகிறார்கள். ஒரு 6 மாத காலம் அவர்களுக்கு பின்னால் அவர்களும் விஷம் வைத்து அவர்களும் கொல்லப்பட்ட பொழுது 2 பேரும் அங்கு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். மூன்றாவதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொறுப்பை கொடுக்கிறாங்க. நீங்கள் இனி எடுத்து நடத்துங்கள் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்த பொழுது ஒரு வசியத்தையும் செய்கிறார்கள். இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்து முடிக்கிற பொழுது இந்த ஹிலாஃபத்தை, இந்த பொறுப்பை நீங்கள் அஹ்லு பைத்துகளுக்கு, பெருமானாருடைய வம்சத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற வசியத்தோடு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒரு வரலாற்று பிழை என்னவென்று சொன்னால், யஸீத் என்கின்ற தனது மகனை அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கு அவர்கள் நியமிக்கப்படுகிறார். யஸீதனுடைய ஆட்சியினுடைய காலத்தில் தான் இந்த கர்பலா என்பது நடந்தது. இங்கு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீண்ட வரலாறுகள் சொல்ல முடியும். அந்த நேரத்தில் என்னென்ன நடந்ததுங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாறு. ஆனால் அந்த நேரத்திலே கூஃபாவாசிகள், ஈராக்கில் இருந்த கூஃபாவாசிகள் நிரம்ப கடிதங்களை எழுதுகிறார்கள். யஸீதினுடைய ஆட்சி சரியில்லை. ஒரு கிட்டத்தட்ட வரலாற்றில் சொல்லப்படுகிறது 18,000 கடிதங்கள் மூட்டை மூட்டையாக ஹுசைன் ரலியல்லாஹு வீட்டு வாசல்ல வந்து கொட்டப்படுகிறது. ஈராக்கில் இருந்த அத்தனை மக்கள் கடிதம் எழுதி கொடுக்கிறார்கள். நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், நாங்கள் உங்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் வந்து இங்கு ஹலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று நீண்ட கடிதங்களுக்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு முடிவெடுக்கிறாங்க, நம்ம ஈராக்குக்கு போலான்னு சொல்லி. இங்கு நிரம்ப சஹாபிகள் தடுத்தார்கள். பெரும் பெரும் சஹாபிகள், இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் போன்ற பெரும் சஹாபிகள் எல்லாம் நீங்கள் வேண்டாம், செல்ல வேண்டாம் என்று தடுத்த பொழுது இப்னு அப்பாஸ் மட்டும் ஒரு கருத்து சொல்றாங்க, அப்படி போறதா இருந்தா நீங்க மட்டும் போங்க, குடும்பங்களை அழைத்து செல்ல வேண்டாம் என்பதாக ஒரு வசியத்தையும் செய்கிறார்கள். இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கல. நான் இந்த செயலிலே மும்பரமாக இறங்கிவிட்டு நான் கண்டிப்பாக எல்லோருடன் தான் செல்ல இருக்கிறேன், கூஃபாவாசிகள் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது சில சஹாபிகள் வழிமறித்தார்கள். இன்னமும் சொல்ல போனால் அந்த நேரத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய கவிஞராக இருந்த ஒரு சஹாபி, இவர்கள் பயணத்தை துவங்கிய பொழுது அந்த பயணத்தினுடைய முன்னால் போய் மறித்து படுத்துக் கொள்கிறார். என்னை தாண்டிடாதீங்க, உங்களுடைய மரணத்தினுடைய வாடை எனக்கு நான் சுவாசிக்கிறேன், எனவே நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்பதை போன்றெல்லாம் எச்சரிக்கையிலேயே ஏராளமான எச்சரிக்கைகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அதையும் தாண்டி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் கிளம்புகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஃபுராத்தினுடைய நதி வருகிறது. அந்த நதியிலே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் இறங்கி தண்ணீர் குடிப்பதற்காக அங்கு இறங்குகிறார்கள். அந்த இடம் தான் கர்பலா என்று சொல்லப்படுகிறது. அந்த கர்பலாவினுடைய இடத்திற்கு அவர்கள் வந்த பொழுது யஸீத் ஒரு மிகப்பெரிய படையை உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்கின்ற அவனுடைய அந்த தலைமையில் ஒரு மிகப்பெரிய படை கொண்ட அந்த அணியை அனுப்புகிறான். மிகப்பெரிய படைக்கு முன்னால் ஒரு 80 பேர் குடும்பத்தோடு இங்கே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நின்று இருக்கிறாங்க. இங்குதான் அந்த எதிர்பாராத ஒரு திருப்பு முனை, எதிர்பாராத ஒரு போர்க்களம் அங்கு உண்டாகிறது. இங்க போருக்காக அவங்க போல, இங்கு மக்கள் கூப்பிட்டு இருக்கிறார்கள். அங்கு ஈராக்கிலே கூஃபாவாசிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் போய் ஆட்சிகளை ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு சாதாரணமாக நிராயுதபாணியாக குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் இங்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 80 பேரோட குறைந்த ஒட்டகைகள், குறைந்த குதிரைகள் என்கின்ற உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டு சென்ற அந்த களம்தான் அந்த கர்பலா களத்தில் போய் நிற்கிறது.
எதிரிகளுடைய அணிவகுப்புகள் ஏராளம், அவர்கள் வைத்திருக்கிற படை பட்டாளங்கள் ஏராளம், அவர்கள் வைத்திருக்கிற ஆயுதங்கள் ஏராளம். இப்படி எல்லாம் இருக்கிற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நேரத்தில் பின்வாங்காமல் எதிரிகளை முன்னோக்குகிறார்கள். ஒரே நேரத்தில் யௌமு தாசுரா என்று சொல்லக்கூடிய ஆஷுராவிற்கு முந்தைய தினத்திலே கிட்டத்தட்ட 17 அகல பைத்துகள் கொல்லப்படுகிறார்கள். அடுத்ததாக யௌமுல் ஆஷுராவிலே கிட்டத்தட்ட மீதி இருக்கக்கூடிய 72 பேரும் அங்கு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கடைசியாக மிஞ்சிய ஸைனுல் ஆபிதீன் என்கின்ற அந்த பேரப்பிள்ளை மிஞ்சுகிறார்கள். இன்று வரைக்கும் அகலபைத் என்று பெருமானாருடைய வம்சத்தை தொடர்ந்து இன்று வரைக்கும் அல்ல கியாமத்து வரைக்கும் வியாபித்துக் கொண்டிருப்பது அந்த ஒரு வம்சத்தில் வந்தவர்கள் தான். சகைக்குரிய பெருமக்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக தன் குடும்பங்களுக்காக அவர்கள் முயற்சித்த அந்த ஃபுராத் என்கின்ற நதியில் வாய் வைத்த பொழுது இந்த சிம்ர் என்கின்ற அந்த படையில் இருந்த ஒரு மிகப்பெரிய கொடியவன் அந்த தண்ணீரை கூட குடிக்க விடாமல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அம்புகளை கொண்டு அவர்களுடைய கழுத்தில் எய்கிறான். அந்த கழுத்தில் அம்பு ஓட்டை இடுகிறது. வரலாற்றில் சொல்லப்படுகிறது, அந்த போர்க்களத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டுப்பட்ட ஈட்டி காயங்கள் மட்டும் 34 இடங்களில் காயப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் அதை குறித்து வைத்திருக்கிறார். இது மட்டுமல்ல, அவர்களுடைய வாள்களால் வெட்டப்பட்ட இடங்கள் மட்டும் 13 இடங்கள். அதை எழுதிட்டு வரலாறு ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஒரு போர்க்களத்தில் இத்தனை காயங்களுக்கு பின்னாலும் திடமாக ஒரு மனிதர் போர்க்களத்திற்குள் முன்னால் நின்றார் என்று சொன்னால் அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். இவ்வளவு வெட்டுகளுக்கு பின்னாலும் இவ்வளவு காயங்களுக்கு பின்னாலும் போர் செய்ய வேண்டும் என்பதற்காக முன்னெடுத்து கால் வைத்த மனிதரில் உலக வரலாற்றில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் இந்த திடமும் தைரியமும் இருந்தது என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அங்கு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த ஷிம்ர் என்கின்றவன் தலையை வெட்டுகிறான். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலை கூஃபாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு வசியத்து செய்திருந்தார்கள், நான் ஷஹீதாகிவிட்டால் வஃபாத் ஆகிவிட்டால் என்னை நீங்கள் என் தாயார் ஃபாத்திமாவோடு நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னதற்கான வசியத்திற்கு இணங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலை மட்டும் மதீனாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கபருக்கு அருகாமையில் அடக்கப்படுகிறது. வரலாற்றில் சொல்லப்படுகிறது 54 வயது 6 மாத காலத்தில் அந்த இறப்பு, அந்த ஷஹீது ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏற்படுகிறது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெருமானார் மிகவும் நேசித்த மனிதர்களில், அகல பைத்துகளில், குடும்பக்காரர்களில், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நேசித்த பிள்ளைகளில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. ஹசனையும் ஹுசைனையும் பெருமானார் தூக்கி வளர்த்தார்கள், அவர்களை நெஞ்சில் போட்டு விளையாண்டார்கள். இப்படி பல வரலாற்றுகளை நம்மால் காண முடியும். அந்த நேரத்தில் அபு அய்யூபுல் அன்சாரி என்கின்ற சஹாபி வீட்டுக்கு வருகின்ற பொழுது பெருமானார் படுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய நெஞ்சின் மீது ஏறி இந்த பேர பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், ஹசனும் ஹுசைனும். அபு அய்யூபுல் அன்சாரி சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை விரும்புகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இந்த பிற பிள்ளைகளை விரும்புகிறீர்களா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இருவரும் யார் என்று நினைத்தீர்கள்? இவர்கள் சொர்க்கத்தினுடைய பூந்தட்டுகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த பூந்தட்டுகள், இவர்கள் இருவரும் தான் சொர்க்கத்தின் தளபதிகள், இவர்கள் இருவரும் தான் சொர்க்கத்தினுடைய தலைவர்களாக இருப்பார்கள் என்பதாக எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இன்னி உஹிப்புஹுமா, இந்த 2 பேரையும் நான் விரும்புகிறேன். இவர்களை விரும்புபவர்களை நான் விரும்புகிறேன், இவர்களை வெறுப்பவர்களை நான் வெறுக்கிறேன். இந்த ஹதீஸிற்கு இணங்கத்தான் பலவிதமான சமூகத்தில் இன்றைக்கும் அகல பைத்துகளை விரும்ப வேண்டும் என்கின்ற கோட்பாடுகள் இந்த சமூகத்தில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தில் அது கடமையாக்கப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட பெருமானாருடைய ரத்தத்திலோடு கலந்த இந்த போருக்கு பின்னால் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கனவு காண்கிறார்கள். கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோப்பை, ஏதோ ரத்தத்தோடு இன்னொரு ரத்தத்தை கலப்பதை போன்று ஒரு கனவு காண்கிறார்கள். கனவிலே ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, என்னத்தை கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கர்பலாவிலே சிந்திய ஹுசைனுடைய ரத்தத்தையும் என் ரத்தத்தையும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், நான் வேறு ஹுசைன் வேறு அல்ல என்பதாக பெருமானாருடைய அந்த கனவு சம்பவத்திற்கு விளக்கமும் உம்மு ஸலமா என்கின்ற அந்த சஹாபி பெண்மணி நமக்கு விளக்கம் தருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்கள், அப்படிப்பட்ட அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அந்த மரண சம்பவமும் இதே மாதத்தில் ஆஷுராவிலே நடந்த காரணத்தினால் இது துக்கமாக அனுஷ்டிக்கப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருடத்திற்கு முன்னாலே ஆஷுராவை பற்றி சொல்லிட்டாங்க. அங்கு நடந்த நபிமார்களுடைய ஈடேற்றத்தை பற்றி பேசிவிட்டார்கள், நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சமூகத்திற்கு இது ஈடேற்றம் பெற்ற நாள் என்று சொன்ன காரணத்தினால் நாம் அதை சந்தோஷம் என்பதாகவும் அல்லாமல், கர்பலா என்பது மிகப்பெரிய துக்கமாக இருந்தாலும் அதை துக்கமாக அனுஷ்டிக்காமல் இது 2 நாளையும் பெருமானார் நம்மை நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறார்கள், இது சுன்னத்தான விஷயம் என்பதை மட்டும் நாம் நினைவுநிறுத்திக் கொண்டு இந்த நடுநிலையோடு நாம் இந்த நாளை கடப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கும் இது போன்ற நேரங்களில், கஷ்டமான நேரங்கள் எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா ஈடேற்றத்தை கொடுத்தானோ, அவர்களுடைய துவாக்கள், அவர்களுக்கு ஒவ்வொரு நபிக்கு ஒவ்வொரு விதமான ஈடேற்றம் இருந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த கைத்தடி அவர்களுக்கு ஈடேற்றமாக மாறியது, கடல் பிளந்தது.
நமக்கு அல்லாஹ் கைத்தறியெல்லாம் கொடுக்கல. நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே இடேற்றம் நாம் செய்கின்ற துவாக்கள். நாம் அனுதினமும் துவாக்களையும் தஸ்பீகளையும் அல்லாஹ்வோடு இணைந்திருப்பதற்கு அது காரணமாகிறது. அதை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மோடு நமக்கு உதவிக்கு ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் ஒரு நாளை தேர்ந்தெடுத்திருப்பான். அந்த நாளில் கண்டிப்பாக நமக்கான வெற்றியும் விமோச்சனமும் அதற்கான ஜெயமும் நம்மிடத்தில் இருக்கும். அல்லாஹ் அதற்கான வாய்ப்புகளை இந்த ஆஷுராவினுடைய பரக்கத்தை கொண்டு நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாசல் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.